Bible story time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, யாரை பற்றி பார்த்தோம்? காயின் ஆபேல். காயினும் ஆபேல் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் காணிக்கை கொண்டு போனாங்க. யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார்? ஆபேல். அதனால் யாருக்கு கோபம் வந்தது? காயினுக்கு. சரி, இந்த வாரம் என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? சரி, காயினும் ஆபேலும் இல்லையா? ஆபேல் இறந்த பிறகு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இன்னொரு குழந்தை கொடுத்தார். அவனுக்கு சேத் என்று பெயர். என்ன பெயர்? சேத். அதுக்கப்புறம் பூமியில் ஜனங்க ரொம்ப பெருகிட்டாங்க. அன்னை, தம்பி, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு பூமி எங்கும் நிறைய திரளான ஜனங்கள் பெருகிட்டாங்க. ஜனங்கள் பெருகிறதுனால என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறது, பொய் சொல்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, சரியாக வேலை செய்கிறதில்ல, ஆலயத்துக்கு போகிறதில்ல, சண்டே ஸ்கூல் போகிறதில்ல, இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்களை செய்ததுனால ஏசப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னடா இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறாங்களே, தேவனாகிய கர்த்தர் தாம் பூமியிலே ஜனங்களை உருவாக்கினதற்கும் அவருடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தாம் மனுஷனை உருவாக்குறதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதை கேட்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தம்பி தங்கச்சியில். நம்ம இத்தனை ஸ்டோரிஸில் எவ்வளோ அழகான கதைகள் எல்லாம் கேட்டு வந்தோம். ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்மளை நேர்த்தியாய் நடத்திட்டு வந்தார். ஆனால் அந்த தேவனுக்கு, அந்த ஏசப்பாவுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவருடைய இருதயத்துக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்ததுதான். அதனால ஏசப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். அந்த அளவுக்கு ஏசப்பாவுக்கு இருதய மனஸ்தாபமாயிற்று. அதனால அந்த திரள் கூட்ட ஜனங்களில் யாராவது ஒரு நல்ல மனுஷன் இருப்பாங்களா அப்படின்னு தேடிட்டே போகிறாரு. அப்போ ஒரே ஒரு நல்ல மனுஷன் கண்டுபிடிச்சாங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? நோவா. எல்லாரும் சொல்லுங்க, நோவா. ஏசப்பா அந்த மனுஷனை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நோவா, நோவா, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், நீ அதை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நோவா கீழ்ப்படிஞ்சு, சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டோன்னே, நீ கோப்பேர் மரத்தை எடுத்து ஒரு அழகான பேழை ஒன்று செய்ய போகிற. அந்த பேழை 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். தம்பி தங்கச்சி சொல்லுங்க பார்க்கலாம், பேழை எவ்வளவு நீளம் இருக்கணும்? 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். என்ன மரத்தால் செய்யணும்? கொப்பேர் மரத்தால் செய்யணும்னு சொன்னோன்னே நோவா கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா அந்த நோவா அந்த ஒளியெல்லாம் எடுத்து அழகாக அந்த பேழையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இந்த நோவா என்ன பண்ணுறான்? அவன் நோவா சொல்கிறாரு, ஏசப்பா உலகத்தை அழிக்க போகிறாரு, எல்லாரும் கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் எல்லாரும் கேள்வி பண்ணாமல், ஆமாம் உனக்கு வேறு வேலையே இல்லை, ஆமாம் மழை வரப்போதான், ஜனங்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்களாம், இது நம்பக்கூடிய காரியமானு சொல்லி நோவாவை கேள்வி பண்ணுறாங்க. ஆனாலும் ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த நோவா அந்த கொப்பேர் மரத்தை அழகாக செஞ்சார். செஞ்சு முடிஞ்சோடனே நோவாட்ட ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, மாம்ச ஜீவன்களில் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜோடி எடு. என்ன சொல்லியிருக்காங்க ஏசப்பா? மாம்ச ஜீவன்களில் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஜோடி அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம். அதுக்கப்புறம் பூமியின் மீதெங்கும் வித்தை காக்க மிருகங்களிலும் பறவைகளிலும் 7 ஜோடி எடுக்க சொன்னாங்க. ஏன்னா பூமி எல்லாம் பெருகணும் இல்லை, அதுக்காக 7 ஜோடி பறவைகள், மிருகங்கள் எல்லாம் 7 ஜோடி, புறாக்கள் எல்லாத்துலேயும் 7 ஜோடி எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி எடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் இது பண்ணிட்டு ஏசப்பா சொன்னாங்க, நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகள், யாரெல்லாம்? சேம், காம், யாப்பேத். அப்போ மொத்தம் 8 பேர். எப்படி 8 பேர்? நோவா, அவங்க மனைவி 2 பேர், சேம், காம், யாப்பேத் அவனுடைய குமாரர்கள் 3 பேர், அவருடைய மனைவிகள் 3 பேர். அப்போ 3 + 3 6, நோவா தாத்தா 1, அவங்க மனைவி 1, மொத்தம் 8 பேரையும் பேழைக்குள்ளே பிரவேசிங்க. இப்போ யாரெல்லாம்? மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அப்படி அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் பேழைக்குள்ளே போயாச்சு. பேழைக்குள்ளே போனோன்னே ஏசப்பா போய் அதை பெரிய லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணோன்னே அப்படியே பூமியில் அப்படியே அழகாக அப்படியே இருட்டாகுது.
இருட்டாகிறது ஜனங்க சொன்னாங்க ஏதோ மழை வரப்போகுது, ஒரு நாள் பெய்துட்டு போயிடும் அப்படின்னு. போக போக அப்படியே ரொம்ப இருட்டாயிடுச்சு. அப்படியே ஜோன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 40 days பெய்யுது. மழை தண்ணி பெய்ய பெய்ய அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப எழும்ப பேழை அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. போக 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 அப்படியே மலைகள் எல்லாம் மூடுது. அப்படியே ஜனங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே அமுங்குறாங்க. அமுங்கி மிருகங்கள் ஜனங்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ தண்ணிக்கு மேலே 150 அடி உயரத்தில் பேழை நிற்குது. பாரு தம்பி தங்கச்சி, ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஏசப்பா மழையை வருஷிக்க பண்ணி ஒரே ஒரு மனுஷன் உண்மையானவன் சொல்லி அந்த நோவாவை தெரிந்தெடுத்து அந்த பேழையை செஞ்சு அவங்கள குடும்பத்தோட ஏசப்பா காப்பாற்றினாங்க. இப்போ பேழை எங்கே நிற்குது? தண்ணிக்கு மேலே நிற்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். ஆதியாகமம் 7:1. மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். ஆதியாகமம் 7:1. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க தம்பி தங்கச்சி, கை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாங்க ஆண்டவரே. ஆனாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி சுவாமி ஆண்டவரே அவர்களை குடும்பத்தோடு பாதுகாத்து நீங்கள் வழிநடத்துனீங்கப்பா. உமக்கு நன்றி நன்றி. நாங்களும் உமக்கு உண்மை உள்ளவர்கள் நடந்து உடைய பிள்ளைகளை நடக்க உதவிச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ குட்டீஸ். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கிறேன். பாய்.